சிறகடிக்க ஆசையில சீதா அவங்க அக்கா மாமாவை வர சொல்லியிருப்பாங்க. கரெக்ட்டா அவங்க அக்கா மாமாவும் வந்துருவாங்க கோயிலுக்கு. அங்க வந்துட்டு போலீஸையும் பார்ப்பாங்க. போலீஸையும் பார்த்துட்டு முத்து இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிருவாரு. எங்க இவன் தான் மாப்பிள்ளையா? அப்படின்ட்டு ரொம்ப எதுவுமே சொல்லாம அங்கருந்து கிளம்பி போயிருவாரு. அதுக்கு முன்னாடியே சீதா இருந்துட்டு, அக்கா நம்ம எங்கேயாவது வேற எங்கேயாவது ஹோட்டலுக்கு போயிரலாம். இவருக்கு பிடிக்காத ஒரு ஆள் இந்த கோயில்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு, அது பிடிக்காத ஆளும் உங்க மாமா தான் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சீதா கிட்ட குடுத்துட்டு போயிருவாங்க. முத்து கிளம்பி போனதுமே மீனாவுமே சீதாவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. மீனாவும் சீதாவும் போகிறதுக்கு முன்னாடியே மீனாவோட அம்மாவுக்கு வந்து முத்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவார். எதுவுமே சரியில்லை, எதுவுமே நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாரு. உடனே மீனாவோட அம்மா சீதா வந்ததும் சீதா போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. நாளைக்கு எபிசோடில் மனோஜ் ஃப்ரெண்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மனோஜோட ஃப்ரெண்டு இருந்துட்டு இதே மாதிரி தாண்டா என் ஃப்ரெண்டுக்கும் ஆச்சு. ஃப்ரெண்டோ ஒய்ஃபும் ரொம்பவே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இதனால என் ஃப்ரெண்டு பேசாமலே இருந்தாங்க ஒரு 6 மாதம். 6 மாதத்துக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வேறு ஆள் கூட போயிட்டாங்க. இதே மாதிரி எதுவும் நடந்துற போகுதுன்னு ரொம்பவே எச்சரிக்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரியே ரோகிணியும் வந்து ஏதோ பேசுகிறாங்கன்னு இப்படியே பேசாமல் இருந்தேன் நான் ஏதாவது முடிவு எடுத்துருவேன், தயவு செஞ்சு பேசுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகி என்னடா நம்ம ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்கன்னு பார்த்துட்ருக்கு.